வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கொள்கைகளால் உலக வன பரப்பளவில் இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அலுவலர்கள் முழுவீச்சில் மேற்கொள்ள துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் இதுவரை 1.6 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கா வண்ணம் கூடுதல் நெல் கொள்முதல் மேற்கொள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அரசை வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி வாழ்த்துக்களை தமக்கு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு பெரும் ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து உலகிற்கு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் எதிர்க்க இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தேசிய கடற்படை தளபதிகளின் 2வது வருடாந்திர மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மற்றும் கடற்படையின் உயர்நிலை செயல்பாடுகள் தயார் நிலையின் பின்னணியில் இந்த 3 நாள் மாநாடு நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போதைய புவிசார் சூழலில் பன்முக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடற்படையின் திறன்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த மாநாடு ஒரு சிறப்பான வாய்ப்பாக கருதப்படுகிறது. கடற்படை தளபதிகளிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை உரையாற்றுவதோடு வளர்ச்சியடைந்த பாரத தொலைநோக்கு பார்வையில் தேசிய நலன்கள் குறித்து அவர் விரிவாக விவாதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பெருங்கடல் பகுதிகளின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான திட்டங்களை கடற்படை தலைவர் மற்றும் அதன் இதர தளபதிகள் மறு ஆய்வு செய்வதுடன் இது சார்ந்த திட்டங்களையும் வகுக்க உள்ளனர். நாட்டிற்கு எதிரான சவால்களையும் அச்சுறுத்தல்களையும் உறுதியுடன் எதிர்கொள்ளும் வகையில் ராணுவப்படை, விமானப்படை, கடலோர காவல் படையுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கான திட்டங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் காடு வளர்ப்பு செயல் திட்டங்களால் உலக வன பரப்பளவில் இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பு மிகு செயல்களால் வனப்பரப்பு பகுதிகள் அதிகரிப்பு பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அன்னையின் பெயரால் மரம் வளர்ப்போம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்ததாக எடுத்துரைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் தனிநபரும் சமூக அளவிலும் காடு வளர்ப்பு திட்டங்கள் உத்வேகம் பெற்றதாக அமைச்சர் கூறினார். வரும் காலங்களில் பசுமை பரப்பை மேலும் அதிகரிக்க இந்த திட்டம் வழிகோலுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் இது வடக்கு தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கன மழைக்கும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி பகுதிகள் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 4500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் 133 இடங்கள் மழையால் பாதிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டு கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தெரிவித்துள்ளார். நம்ம மாவட்டத்தில் 130 இடங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுல ஒரு 47 பகுதிகள் மிகவும் அதிகமா நம்மளுக்கு தண்ணீர் தேங்குறதுக்கான பகுதிகள் எடுத்து அதுக்கு தான் நம்ம ஸ்டெப்ஸ் மோஸ்ட்லி எடுத்திருக்கோம். அது எல்லாமே மோஸ்ட்லி பூந்தமல்லி, ஆவடி, மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி இந்த ஏரியாஸ்ல தான் அதிகமான பகுதிகள் வருது. அந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு 2-3 பகுதிகளுக்கு துணை ஆட்சியர் தலைமையிலே ஒரு டீம் போட்டு நம்ம பண்ணிருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் மழையால் மரக்காணம் பகுதியில் 3500 உப்பளங்கள் நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீரின் அளவு 36,000 கனஅடியாக உள்ளது.
தண்ணீர் அதிக அளவு வர வாய்ப்புள்ளதால் காவிரி கொள்ளிட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தும் இன்று காலை வினாடிக்கு 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதியம்பேடு, திருநீர்மலை, அடையாறு ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொடர் மழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று காலை 500 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே ஏரியிலிருந்து மிக நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதியம்பேடு, திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றின் இருபுறங்களில் உள்ள தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி. ஆர். சிவகுமார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக உள்ளதால் கூடுவாஞ்சேரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை அர்ப்பணிப்புடன் மேற்கொள்ள துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். சென்னையில் மழை முன்னேற்பாட்டு பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் நிவாரண முகாம்கள், பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் அனைத்து மாவட்டங்களிலும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் 215 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 1,47,000 பேருக்கு இன்று காலை உணவு வழங்கப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை குடிநீர் வாரிய களப்பணியாளர்கள் என 24,149 பேரும் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் நெல் விளைச்சல் நடப்பாண்டு அதிகரித்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தஞ்சை பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் அமைச்சர்கள் கோவி செழியன், திரு மெய்யநாதன் ஆகியோருடன் இணைந்து இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நெல்லுக்கான ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் இதுவரை 1.6 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கா வண்ணம் கூடுதல் நெல் கொள்முதல் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகையில் தொடர்மழை காரணமாக பாதுகாப்பு கருதி முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் இன்று ஒருநாள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. சென்னை ஆவடியில் பெய்த மழையால் குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து காணப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் இன்று தொடங்கியதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழனியில் கந்த சஷ்டி விழா இன்று காப்பு கட்டலுடன் கோலாகலமாக தொடங்கியது. பழனி மலைக்கோவிலில் உச்சிக்கால பூஜை நிறைவடைந்த பிறகு மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், வள்ளி தெய்வானை, துவார பாலகர்கள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் காப்பு கட்டப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்களும் காப்பு கட்டி சஷ்டி விரதத்தை தொடங்கினர். முக்கிய நிகழ்வான சூரசம்காரம் வருகின்ற 27ஆம் தேதியும், சண்முகர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் 28ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை நவி மும்பையில் நாளை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கொள்கைகளால் உலக வன பரப்பளவில் இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அலுவலர்கள் முழுவீச்சில் மேற்கொள்ள துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் இதுவரை 1.6 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கா வண்ணம் கூடுதல் நெல் கொள்முதல் மேற்கொள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர்
திரு எடப்பாடி கே பழனிசாமி அரசை வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.